நெஞ்சுவலி காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். இந்திய கடலோர காவல் படையினுடைய தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1989 முதல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கடலோர காவல் படையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். கடந்த ஆண்டு முதல் இந்த கடலோர காவல் படையினுடைய தலைமை இயக்குநராக இவர் பணிபுரிந்து வந்த நிலையிலே இன்றைய தினம் சென்னையில கடலோர காவல் படையினுடைய கட்டளை மையம் ஒன்றை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைப்பதாக என்ற நிகழ்ச்சி இருந்தது. 5 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அதற்கான ஏற்பாடுகளில் தீவிரம் காட்டி வந்த பொழுதுதான் இந்திய கடலோர காவல் படையினுடைய தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு, அதாவது நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலே கொண்டு வந்து அனுமதித்திருந்தார்கள். மற்றொரு பக்கம் இந்த நிகழ்ச்சியிலும் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கடலோர காவல் படையின் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தார். இந்த சமயத்தில் இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராகேஷ் பால் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் உயிரிழந்து விட்டார். இதனை தொடர்ந்து தற்பொழுது மருத்துவமனையிலே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலைஞர் நூற்றாண்டு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அவருடைய மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலே அவர் தற்பொழுது வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் அங்கே வந்திருக்கிறார். முதலமைச்சரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதற்கு பிறகு இங்கிருந்து இந்திய கடலோர காவல் படையினுடைய தலைமை இயக்குநர் ராகேஷ் பாலினுடைய உடலை இங்கிருந்து ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இரவு அங்கு வைப்பதற்கும், பிறகு காலையில் இங்கிருந்து தனி விமானம் மூலமாக, ராணுவ விமானம் மூலமாக டெல்லி கொண்டு செல்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தமிழக முதலமைச்சர் அஞ்சலி செலுத்த பொழுது மாநில அமைச்சர்களும் மற்ற அரசு துறை அதிகாரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராணுவ செலுத்தியிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராகேஷ் பால் சிங்கினுடைய உடல் ராணுவ விமானம் மூலமாக டெல்லி கொண்டு செல்லப்பட்டு நாளை கொண்டு செல்லப்பட்டு அங்கே இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.